இது எல்லாத்தையும் இந்த மாவெல்லாம் இந்த பவுடரெல்லாம் போட்டுக்கணும், போட்டு கலரணும். இஞ்சி பூண்டு விழுது இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. எப்போ நம்ம தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நல்லது. நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலரி வச்சுக்கணும். எல்லா மாவும் இதில் கறியில் நல்லா படுற மாதிரி நல்லா கலரிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலரி வச்சு ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா கலரணும். அப்படி கலர்னாதான் அது எல்லாத்துக்கும் நல்லா பரவி இருக்கும், அதில் ஊறி இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா கலரிடுங்க. எல்லாத்துக்கும் படுற மாதிரி, எல்லா முதலையும் பீஸ்லேயும் படுற மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் அது நல்லா ஊறத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கலரிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். காரம் உப்பு எல்லாமே அதில் உரைச்சிருக்கும். இந்த மாதிரி நல்ல இதுவாக இருக்கணும். பாருங்கள், கறி அப்படியே ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இதுவாக இருக்கணும், ஒட்டி இருக்கணும் கறியில். இந்த பாருங்கள், அந்த மசாலா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுத்தது கடாய் போடணும். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய்க்கு ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவைன்னா கூட அப்புறம் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. ஒரு 10 நிமிஷம் நம்ம கறி ஊற வச்சுருந்தோம்ல, கறிப்பிலை போட்டு கறிப்பிலை மசாலா எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிட்டு இதை போடணும். போட்டுட்டு நல்லா கலரி விடணும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஏன்னா எண்ணெயிலே தான் அது வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணும், பார்த்துக்கணும். அடிக்கடிக்கு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எண்ணெய் போட்டுட்டு நல்லா கலரி விடணும். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டால் தான் அது நல்லா வதங்கி வரும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு தட்டு கொஞ்சம் போட்டு சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதக்கணும், கறியை நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் கறி வேகட்டும்னு சொல்லிட்டு தட்டு கொஞ்சம் போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு தட்டு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிம்மில் வைக்கணும், ஃபுல் இது வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாமா? நல்லா கலரி விட்டுடலாம். காரம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாமா? காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்கு. மிளகு தூள்லாம் நல்லா இருக்கு, நல்ல தூக்கலா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். கறி நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ கலரி இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். கருவேப்பிலை கறி வறுவல் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லணும். டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லணும் உங்களுக்கு.